வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து இஸ் அ டைப் ஆஃப் நியூ சீரிஸ். இதுக்கு முன்னாடி இதே சேனலில் எடிட்டிங் பற்றி பார்த்துட்டு இருந்தோம். பட் இதுக்கப்புறம் அது ஒரு தனி பிளேலிஸ்ட்டாகவும் இது வேறு ஒரு தனி பிளேலிஸ்ட்டாகவும் போகும். இது கம்ப்ளீட் ஃபிலிம் மேக்கிங் பற்றி படிக்க போகிறோம். அது ஒன்லி எடிட்டிங் பற்றி மட்டும் பார்த்தது. ஸோ அந்த சீரிஸ் ஒரு தனி பிளேலிஸ்ட், இந்த சீரிஸ் ஒரு தனி பிளேலிஸ்ட். ரெண்டுத்தையும் போட்டு குழப்பிக்காதீங்க. உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க மட்டும் இதை பாருங்கள். அண்ட் இன்னொரு டிஸ்க்ளைமர் மட்டும் கொடுத்துக்கிறேன். நான் எந்த விதமான ஒரு ஃபிலிம் ஸ்கூலுக்கும் போனவும் கிடையாது. ஆனால் நிறையா ஷார்ட் ஃபிலிம்ஸ் எடுத்துருங்க. அந்த ஷார்ட் ஃபிலிம்ஸை வச்சு எனக்கு இருக்க நாலேஜ் வச்சு நான் அதை வந்து நான் தெரிஞ்சுக்கிட்டதை வச்சு எக்ஸ்பிளைன் பண்ணுறது தான். இதில் ஏதாவது தப்பு இருந்ததுன்னா டீசெண்டாக போய் கமெண்ட்டில் சொல்லிடுங்க, நான் திருத்திக்கிறேன். உங்கள் வீட்டு பிள்ளையை நினச்சி என்னை மன்னிச்சு விட்ருங்க. ஸோ இப்போ நம்ம டேரெக்டாக வந்து டாப்பிக்குள்ளே போயிடுவோம். ஸோ இன்றைக்கான டாபிக் வந்து என்ன அப்படின்னா, ஹவ் டு ரைட் அ ஸ்டோரி. ஸோ ரொம்ப சிம்பிளான ஒரு டாபிக் தான். இதில் வந்து நான் ரொம்ப எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கும் ஒன்றும் கிடையாது, ரொம்ப காட்டுறதுக்கும் ஒன்றும் கிடையாது. ஆனால் நான் வந்து ஒரு சில டிப்ஸ் ஆனால் அதுக்கு வந்து சொல்லலாம், எப்படி வந்து ஒரு கதையை எழுதுறது அப்படின்னு. ஏன்னா என்னோடய ஃபஸ்ட்டு ஷார்ட் ஃபிலிம்க்கும் என்னோடய லாஸ்ட்டாக எடுத்த ஷார்ட் ஃபிலிம்ஸ்க்கும் இருக்க அந்த ஒரு ரைட்டிங் டிஃப்ரென்சஸ் வந்து என்னாலே குளிராக பார்க்க முடிஞ்சுது. நான் முதல்ல 3 டைப்ஸே என்ன கேட்டால் நான் சொல்லிடலாம். அதாவது ஃபஸ்ட்டு டைப் வந்து என்ன அப்படின்னா, ஒரு ஸ்டோரியை ஒரு பிளாட், ஒரே ஒரு பிளாட்டு மட்டும் வச்சு எழுதுறது. அது என்ன ப்ரோ பிளாட் வச்சு எழுதுறது அப்படின்னா, நம்மளுக்கு ஜஸ்ட்டு ஒரே ஒரு சீன் மட்டும்தான் தோணும், வேறு எதுவுமே தோணாது, ஒரு கதையே இருக்காது, ஜஸ்ட் ஒரு சீன் மட்டும்தான் தோணும். ஃபார் அன் எக்ஸாம்பிள், இந்த இடத்துல நான் உட்காந்துருக்கேன், என்னை அங்கேருந்து ஒருத்தன் திடீர்னு கதவை திறந்துட்டு வந்து என்னை சுட்டு கொண்டுடுறான், அவ்வளோதான் நம்மளுக்கு சீன் தோணும். அதுக்கு மேலே நம்மளுக்கு ஒன்றுமே தெரியாது. இப்போ இதை வச்சு தான் நம்ம வந்து இதுக்கப்புறம் ஃபுல்லாக எழுதுவோம். என்னென்னா, இவனை எதுக்கு அவன் சுட்டான் அப்படிங்கிறது ஒரு கொஷின். அந்த கொஷினுக்கான ஆன்சரை நம்ம முதல்ல எழுதணும். அந்த எழுதுனதுக்கப்புறம் சுட்டவன் யார், எதுக்காக என்ன சுட்டான் அப்படிங்கிறத முதல்ல எழுதணும். வேணா அவ்வளோ பெரிய தப்பு பண்ணால் அங்கேருந்து ஒருத்தர் வந்து அவனை சுடுற அளவுக்கு அந்த மாதிரி ஒரே ஒரு ஸ்டோரியை மட்டும், லைக் அந்த ஒரு பிளாட்டை மட்டுமே வச்சு ஒரு ஸ்டோரி எழுதணும் அப்படின்னா அதுதான் வந்து பிளாட் வச்சு ஸ்டோரி எழுதுறது. இதுக்கு ஒரு க்ளீன் எக்ஸாம்பிள் அப்படின்னா நம்ம லவ் டுடே படத்தை வந்து சொல்லலாம். லவ் டுடே படத்தோட பேசிக் லைன் என்ன, 2 லவர்ஸ் ஃபோன் மாற்றிக்கிட்டா என்ன ஆகும், அப்போ அது ஜிஸ்ட்டு தான். அந்த அவரோட ஷார்ட் ஃபிலிமை வச்சு தான் அவர் அதுக்கு ஃப்ரண்ட் அண்ட் பேக் கொஞ்சம் கொஞ்சமாக கேரக்டர்ஸ் ரிவீல் பண்ணி ஒரு இன்ட்ரெஸ்டிங் ஸ்க்ரீன் பிளே வந்து லவ் டுடேல வந்து பண்ணியிருந்தார். ஸோ அதே மாதிரி அடுத்தது வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரைட்டிங் அ ஸ்டோரி வித் ஹெல்ப் ஆஃப் அ கேரக்டர். பேசிக்கலி இதுவும் மறுபடியும் ஒரு சிமிலரான ஒரு விஷயந்தான். இன்னொன்று இது என்ன அப்படின்னா, நம்மளுக்கு ஒரு ஸ்டோரி ஒரு கேரக்டர் மட்டும் வச்சு தெரியும். எந்த மாதிரி அப்படின்னா வந்து கிளியராக உங்களுக்கு சொல்லணும் அப்படின்னா, ஒரு வில்லன் கேரக்டர் மட்டும் நம்மளுக்கு முதல்ல தோணிடும். என்னென்னா வந்து இப்போ மாஸ்டர் படத்தில் வர விஜய் சேதுபதியோட கேரக்டர் எடுத்துக்கிட்டிங்கன்னா, சின்ன வயசுலேருந்து அவருக்கு வந்து அவங்க அம்மா அப்பா செத்துறாங்க, ராணி இதை டேக் ஓவர் பண்ணிடுறாங்க இவரை விட்டுட்டு. அப்புறம் இவர் வளர்ந்து வந்து அவங்களே போட்டு தள்ளிட்டு இதாகி அப்புறம் அரசியல்வாதி ஆகணும். இதுதான் அவரோட அந்த ஒரு கேரக்டர், வில்லனுக்கான ஒரு கேரக்டராக இருக்குது. இவர் யாரை டார்கெட் பண்ணுறாருன்னா, அந்த ஜெயிலில் இருக்க ஸ்டூடெண்ட்ஸை, எப்படி சொல்கிறது, ஜுவனையில் இருக்க அந்த பசங்களை தான் டார்கெட் பண்ணுறாரு. ஸோ இப்போ ஒரு காலேஜ் டீச்சர் இங்கே உள்ளே வந்தால் என்ன ஆகும் அப்படிங்கிற மாதிரி இது ஒரு ஹீரோ கேரக்டர் அதை வச்சு கிரியேட் பண்ணுறாங்க. உங்களுக்கு புரியுதா? முதல்ல நம்ம ஒரு கேரக்டரை மட்டும் பில்ட் பண்ணிவிட்டு அதை வச்சு ஒரு ஸ்டோரி எழுதலாம். இன்னொன்று என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பேசிக் எமோஷன்ஸ் ஆனால் டிஃப்ரெண்ட் பிளாட்ஸ். பேசிக் எமோஷன்ஸ் பட் டிஃப்ரெண்ட் பிளாட்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப சிம்பிள். ஃபார் அன் எக்ஸாம்பிள் நான் எதை சொல்லலாம், பாகுபலி படத்தை சொல்லுவேன். பேசிக்கான எமோஷன், அண்ணன் தம்பிக்கு இருக்க ஒரு சண்டை தான் பாகுபலி படமே. ஆனால் அதை நம்ம அந்த அண்ணனையும் தம்பியும் ஒரு 2 நாட்டோட ஒரு நாட்டோட அரசர்களாக இருக்காங்க, அந்த அரியணைக்காக ஒரு ப்ராப்ளம் நடக்குது அப்படிங்கிற மாதிரி நம்ம அதை எடுத்துகிட்டு போய் வச்சு அதுக்கு பியூட்டிஃபுல்லாக ஒரு ஸ்க்ரீன் ப்ளே பண்ணோம் அப்படின்னா இதாகிடும். இதே கான்செப்ட் தான் இன்டர்ஸ்டெல்லார் படத்தில் அப்பாவுக்கும் பொண்ணுக்கும் இருக்க எமோஷனை தான் மெயின் ஸ்டீமாக வச்சு அதில் சயின்ஸை எடுத்துகிட்டு வந்து வச்சு அதுக்கப்புறமா ஒரு பியூட்டிஃபுல்லான ஸ்க்ரீன் ப்ளே வந்து, லைக் அவர் ஒரு மாஸ்டர், அதை நம்மளால் எதுவும் சொல்ல முடியாது. ஸோ அவர் வந்து அந்த மாதிரி ஒரு படத்தை வந்து டெலிவர் பண்ணியிருப்பார். ஸோ அந்த மாதிரி பேசிக் எமோஷன்ஸ். 4வது விஷயம், ஒரு தாட், ஒரே ஒரு தாட். ஒரு காஸ்க்காக ஒரு படத்தை எடுப்பாங்க. என்னென்னா, இந்த விஷயம் வந்து ரொம்ப அஃபெக்ட் பண்ணுது, சோஷியல் மெசேஜ் வச்சு ஒரு படம் எடுப்பாங்க. நான் வந்து ஒரு 4 to 5 ஷார்ட் ஃபிலிம்ஸ் டைரக்ட் பண்ணியிருக்கேன். ஆனால் ரிலீஸ் ஆனது ஒரு 3 ஷார்ட் ஃபிலிம் தான் ரிலீஸ் ஆயிருக்கு. அந்த 3 ஷார்ட் ஃபிலிமில் 2 ஷார்ட் ஃபிலிம் வந்து ஒரு காஸ்ட்காக எடுக்கப்பட்ட ஒரு படங்கள் தான். என்னென்னா, ஒன்று வந்து க்ளீன் க்ரீன் அப்படின்னு சொல்லி இயற்கையை வந்து நம்ம பாதுகாத்துக்கணும். அதாவது நம்ம வந்து இப்போ செய்கிறோம், அதில் வந்து நிறையா வந்து எதுகை மோனைகள்லாம் இருக்கும். என்னென்னா வந்து
இப்போ நடக்கிற விஷயம் நம்மளுக்கு கர்மா கண்டிப்பாக ஹிட் ஆகும். நம்ம ஒரு நேச்சர் மேலே ஒரு விஷயத்தை தூக்கி போட்டோன்னா நேச்சர் நம்ம மேலே இன்னொரு விஷயத்தை தூக்கி போடும். ஆனால் அது ரொம்ப பெருசாக இருக்கும் அப்படிங்கிறத நான் வந்து இதில் வந்து ஃபஸ்ட்டில் சொல்லியிருப்பேன். இதே நான் 9th ஸ்டாண்டர்டில் எடுத்த ஷார்ட் ஃபிலிமும் அதே மாதிரி தான். ஒரே ஒரு காஸ்க்காக எடுக்கப்பட்டது. என்னென்னா வந்து நம்ம பவரை சேவ் பண்ணல அப்படின்னா நம்ம நிறையா விஷயங்களை வந்து மிஸ் பண்ணிடுவோம் அப்படிங்கிற இஃப் யூ ஆர் டிஸ்ட்ராக்டட் பை ஸ்மால் திங்ஸ் யூ வில் டெஃபினெட்லி மிஸ் அ பிக் திங் அப்படிங்கிறதா அந்த ஒரு காஸ். அந்த மாதிரி ஒரு தாட்டோ ஏதோ ஒரு காஸ் நம்மளுக்கு தோணிடும், அதை வச்சு எழுதுறது. இதே இதுக்கடுத்து பிளாக் அண்ட் ஒயிட் அப்படின்னு சொல்லி ஒரு படம் எடுத்திருப்பேன். ஏன் பிளாக் அண்ட் ஒயிட்டு அப்படின்னு வந்து லைக் தட் வாஸ் லிட்டரலி டேக்கன் ஃபார் கம்ப்ளீட்லி சினிமாட்டோகிராஃபி. ஒரு டெக்னிக்கல் ஆஸ்பெக்டாக எடுக்கப்பட்ட படம். அதில் ரொம்ப கதை கிடையாது. கதை என்னன்னா வந்து ஒருத்தனுக்கு ஹாப்பி பர்த்டே விஷ் பண்ணுறதுக்காக அவனை போட்டு ஒரு பாடாப்படுத்தி அவனை கொண்டு போய் கண்டுபிடிக்க வச்சுருவாங்க. அது ஒரு சஸ்பென்ஸ் மாதிரி போகும். என்னை பொறுத்தவரையும் ஐ டிடன்ட் ரியல்லி புல் ஆஃப் தட் ஷார்ட் ஃபிலிம் வெரி வெல். பட் டெக்னிக்கலாக நான் கொஞ்சம் நினச்ச மாதிரி புல் ஆஃப் பண்ணிட்டேன். ஆனால் ஸ்டோரி வைஸாக அதை நான் வந்து புல் ஆஃப் பண்ணல. அது தட் வாஸ் மை ஃபால்ட். ஆனால் அதுக்கு நான் ரிலீஸ் ஆகாத இன்னும் 2 படங்கள் தோஸ் ஆர் மை பர்சனல் ஃபேவரட். அது ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் அதை பற்றி பேசுகிறேன். ஸோ இந்த மாதிரி ஒரு காசு வச்சு நம்ம ஒரு படம் எழுதுவோம். பேசிக்காக சங்கர் சார் படம் மாதிரி தானே வச்சுக்கோங்களேன். அந்த மாதிரி ஒரு காசு வச்சு நம்ம எழுதுறதுக்கு பேர் தான் வந்து ஒரு படம். ஸோ இப்போ இதுக்கு மேலே இதில் நான் சொல்கிறதுக்கு ஒன்றும் கிடையாது. மேபி உங்களுக்கு ஷார்ட் ஃபிலிம்ஸ் பார்க்கணும் அப்படின்னா நான் எல்லா லிங்க்ஸையுமே கீழே தரேன், அதை நீங்கள் போய் டேரெக்டாக பாருங்கள். ஆனால் நம்ம ஸ்டோரி இப்போ நான் சொன்ன இந்த 4 to 5 டைப்ஸில் தான் மேக்ஸிமமாக இருக்கும். நான் மறுபடியும் சொல்கிறேன், இதெல்லாம் பிகினர்ஸ்க்கு தான். ஆல்ரெடி நான் சூப்பராக ஒரு படம் எடுத்துக்கிட்டு ஐ மீன் நல்லா கதை எழுத தெரியும் அப்படிங்கிறவங்க இந்த வீடியோ நீங்கள் பார்த்துருக்கணுங்கிற ஒரு அவசியமே கிடையாது. ஏன்னா உங்களுக்கு தெரிஞ்சதை தான் நானும் திருப்பி சொல்லியிருக்க போகிறேன் இந்த இடத்துல. ஸோ பேசிக்காக இந்த ஒரு 4 விஷயங்களை வச்சு நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஃபர்ஸ்ட் என்ன வந்து டெவலப்பிங் அ ஸ்டோரி வித் அ பிளாட். செகண்ட் வந்து என்ன டெவலப்பிங் அ ஸ்டோரி வித் அ கேரக்டர். தேர்ட் வந்து டெவலப்பிங் அ ஸ்டோரி வித் பேசிக் எமோஷன், ஆனால் வேறு ஒரு இடத்துல பிளேஸ் பண்ணுறது. அந்த மாதிரி வந்து இது 3 வந்து ப்ரைமரி. இதுக்கடுத்து வந்து தாட் வச்சு கிரியேட் பண்ணுறது, இல்லை ஒரு காஸ்க்காக கிரியேட் பண்ணுறது. இந்த மாதிரி நிறையா விஷயங்கள் வச்சு நம்ம வந்து ஒரு ஸ்டோரி எழுதலாம். ஸோ இதுதான் பேசிக்காக ரைட்டிங் ஸ்டோரி. இல்லை இன்னும் டெப்த்தாக ஒரு ஸ்டோரியை எனக்கு எழுதி காட்டு அப்படின்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் கண்டிப்பாக அடுத்த வீடியோ வந்து அதுக்காக மேக் பண்ணுறேன். ஸோ அது வரைக்கும் நிறையா படங்கள் பாருங்கள். படங்களை படமாக பார்க்காம டைசெக்ட் பண்ணி அனலைஸ் பண்ணி தனித்தனியாக எப்படி ஒரு சீனை எடுத்திருக்காங்க அப்படிங்கிறத புரிஞ்சு பாருங்கள். ஒரு வாட்டி ஜாலியாக ஒரு ரெஃப்ரெஷிங்காக பாருங்கள், இன்னொரு வாட்டி லேர்னிங் ஆஸ்பெக்டில் பாருங்கள். ஸோ மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். அது எடிட் வீடியோவா இல்லை ஃபிலிம் மேக்கிங் வீடியோவான்னு தெரியாது. பட் ஸ்டில் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். அதுவரையும் டாடா பாய் பாய்.